ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். இன்னைக்கு சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்டம் என்னென்ன, காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை போன்றவை எல்லாம் எப்படி இருக்குங்கிற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை நம்ம தொகுத்து வழங்கி இருக்கிறோம். அதனால முழுமையாக இந்த வீடியோ பார்த்து முழு பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது சேனலோட இணைந்திருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்திட்டீங்கன்னா நமது தினசரி ராசி பலன்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு ஏதுவாக உங்கள் மொபைல் தேடி நமது வீடியோக்களுடைய நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்குங்க. ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு சனிக்கிழமை ராசி பலன்கள் எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத இப்ப பார்க்கலாம் வாங்க. இன்றைய தினம் 2024 வருடங்க மே மாதம் 18ஆம் தேதிங்க. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் இன்றைய தினம். இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்எவர். இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மிகச்சிறப்பான வகையில ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் கேதுவுடன் இணைந்து காணப்படுகிறாருங்க. 11ஆம் இடத்துல குரு சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. 10ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் சேர்க்கை, 9ஆம் இடத்துல ராகு செவ்வாய் சேர்க்கை ஆகின்ற கிரக அமைப்புகள் வரிசையாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி என்பர்களுக்கு நீங்கள் மகிழ்ச்சியில் அதிகரிக்கணும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. மேலும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா இன்றைய நாள் இன்னும் அழகாக மாறும். உங்களுக்கு சிறந்த வெற்றிகளை பெறுவதற்கு உடல் ஆரோக்கியத்தில் அதிகமான அக்கறை எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு நாள் என்ற தினம். ஏன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள், உடல் தொந்தரவுகள், சளி போன்ற தொந்தரவுகள், காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வந்து சேரலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டால் இன்றைய தினம் அழகான ஒரு நாளாக மாறுங்க. நீங்கள் உடல் தான் வந்து ரொம்ப முக்கியங்கிறதுனால உடல் பராமரிப்புக்காக நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்றைய தினம் சின்ன சின்ன பிரச்சனைகள், உடல் தொந்தரவுகள் வந்தால் அதுக்கு நீங்கள் முன்னுரிமை கொடுத்து அதை சரி செய்திடுங்கள். குடும்பத்தோடு சேர்ந்து சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. ஏதாவது உங்களுக்கு பாகப்பிரிவினை செய்யணும் அப்படின்னா, உங்கள் பூர்வீக சொத்துக்களை வந்து பாகம் பிரிக்கணும் அப்படின்னா இன்னைக்கு அதுக்கான நல்ல தீர்வு உங்களுக்கு உருவாகும். அது குறித்த முயற்சிகளை தாராளமாக நீங்கள் நிறைய மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சொத்து பிரிவில் உங்களுக்கு சிறந்த நன்மைகள், பெனிஃபிட் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. அலுவலக பணியில் உங்கள் உயரதிகளுடைய ஆதரவு இன்னைக்கு வெவ்வேறு வகையில் கிடைக்கும். எனவே அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும். உங்கள் வண்டி வாகனங்களை மாற்றிட்டு புதிய வாகனம் வாங்கலாமா, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு புதுசாக 2 வீலர் வாங்கலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் அல்லது 4 வீலர் வாங்கக்கூடிய யோசனைகள் உருவாகும். இந்த தினம் வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் உங்கள் கீழே பணிபுரியக்கூடிய வேலைகளிடம் ஏதாவது மனஸ்தாபங்கள், கருத்து வேறுபாடுகளோட இத்தனை வந்து ஓட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் வியாபாரத்தை இன்னைக்கு அந்த மாதிரி சங்கடமெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்குங்க. கருத்து வேறுபாடுகள் மறையும். உங்கள் கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால உங்கள் கருத்துக்களை நீங்கள் தாராளமாக இன்னைக்கு வெளியிடலாம். அதில் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க. உங்களுக்கு மனதில் புதிய தன்னம்பிக்கை உருவாக்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வந்து ஆரோக்கியத்தை மட்டும் பத்திரமா பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு மனசில் இருக்கக்கூடிய தன்னம்பிக்கை காரணமாக நிறைய காரியங்கள் நீங்கள் வெற்றிகளை பெற முடியும். சுகமான ஒரு நாளாக மாற்றிக்கொள்ள இன்றைய தினம் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாக்கி தருங்க. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்லா ரிலாக்ஸ் பண்ண முடியும் இன்னைக்கு உங்களுக்கு. அந்த மாதிரி நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் மூடில் தான் நீங்கள் இருப்பீங்க. அது உங்களுக்கு நல்ல ஆனந்தமான காரிய வெற்றிகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கி தரும். நல்ல ஒரு சிறப்பான ஃபோக்கஸை உங்கள் காரியங்களை அது உருவாக்கி தருங்க. பேங்க் டீலிங்லாம் இன்னைக்கு நீங்கள் ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. குடும்ப கடமைகளை என்ன இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா குடும்ப கடமைகள் வந்து உடனடியாக நீங்கள் கவனம் செலுத்தி அதை நிறைவேற்றீங்களா அப்படின்னா குடும்ப வாழ்க்கையை மிக மிக அழகாக மாறுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்கள் கடமைகளை புறக்கணிச்சிங்க அப்படின்னா அதனால விளைவுகள் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்கலாங்க. கொஞ்சம் நீங்கள் கவனமாக குடும்பத்தில் அன்பு செலுத்த வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இந்த தினம் அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கும். உங்களுக்கான ஓய்வு நேரம் அப்படின்றது இன்னைக்கு நீங்கள் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்குங்க. ஏன்னா வேலைப்பளு இன்னைக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் சரியான திட்டமிடலை மேற்கொண்டு எந்தெந்த வேலைகள் அவசியம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு முன்னுரிமை கொடுத்து வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து நீங்கள் செயல்படும்போது உங்களால் வந்து சில ஓய்வு நேரத்தை உருவாக்கி கொள்ள முடியுங்க. ஸோ உங்கள் புத்திசாலித்தனம் காரணமாக அதிகமான ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலுடனான காதல் உறவில் நீங்கள் அற்புதமான ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுவதற்காக டேட்டிங் போகலாங்க. குறைந்த வெளிச்சத்தில் வந்து உணவுகளை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. உங்கள் மனக்குறைந்த காதலோட நீங்கள் அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அதிகமான நல்ல ஒரு உற்சாகமான மனநிலை இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும். நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளில் இன்றைய தினம் உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய காதல் உங்களை சிறந்த மனநிலையில் வைத்திருக்கக்கூடிய அதிர்ஷ்டம் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. எனவே காதல் வாழ்க்கைக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்குங்க. உங்களுக்கு அதிகமான ஆனந்தம் அதன் மூலமாக கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் நீங்கள் வந்து பொழுதுபோக்கில் அதிகமாக ஈடுபடுறது உங்களுக்கு கொஞ்சம் வந்து சில சங்கடங்கள் உருவாக்கி தருங்கிறதுனால பொழுதுபோக்குகளுக்கான நேரத்தை வந்து நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ண வேண்டியது அவசியம். அது அளவுக்கு அதிகமாக அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் நேரத்தை வந்து செலவிடக்கூடாதுங்க. இன்றைய நாள் வந்து உங்களுக்கு கொஞ்சம்
மற்றவங்களை குறை சொல்கிறது அல்லது மற்றவங்க கூட விவாதம் பண்ணுறது, மற்றவங்க கூட அரட்டை அடிக்கிறது இப்படியே நேரம் வந்து போயிடுங்க. அதனால் உங்கள் நேர மேலாண்மை அப்படின்றத நீங்கள் ஏற்படுத்தி கொண்டு செயல்பட்டால் வெற்றிகள் இன்றைக்கி உங்களுக்கு நிறைய கிடைக்குங்க. தேவையில்லாத நேர விரயத்தை இன்றைக்கி ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். திருமணமானவர்களுக்கு திருமணம் ஆகும்போது அந்த புதிதில் வந்து நீங்கள் என்னென்ன உறுதிமொழிகள் மனதில் வைத்திருந்தீங்களோ அந்த உறுதிமொழிகள் எல்லாமே நிஜமாகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. உங்களது மனப்பிறந்த உங்கள் வாழ்க்கை துணையானவர் உங்கள் உயிரில் கலந்துவிட்ட ஒரு உணர்வு இன்றைய தினம் உங்களுக்கு இல்லற வாழ்க்கையில் ஏற்படும். அதன் மூலமாக சந்தோஷம் அதிகரிக்குங்க. இன்றைய தினம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்திக்கங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வேறு லெவலில் ஹாப்பியான நாளாக கண்டிப்பாக அமையும். சின்ன சின்ன தாமதங்கள் உங்களுக்கு காரியங்களை கிடைச்சாலும் அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க. சொந்த பந்தங்கள் கூட பேசும்போதும் பழகும்போதும் சில பகைமை உணர்வுகள் ஏற்படலாம். விலையுயர்ந்த சில பொருட்களை ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். உங்கள் நண்பர்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நம்பிட்டு இருப்பீங்க, சில விஷயங்களை அவங்க செய்து தருவாங்கன்னு. அந்த மாதிரி நண்பர்களை வந்து நம்பிக்கையை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. அதனால கொஞ்சம் உங்களுக்கு மன வருத்தங்கள் ஏற்படலாங்க. மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு சிறந்த ஒரு நாளுங்க. காதல் வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்க, குடும்பத்தில் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினம் உங்கள் காரியங்கள்லையும் உங்கள் உடல் ஆரோக்கியத்திலும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா சிறந்த வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைக்கி நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் இன்றைய தினம் நம்பர் 2 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் சில சுப நிகழ்ச்சிகளில் மகிழ்ச்சியாக கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. மேலும் உங்களுக்கு எதிராக ஏதாவது சொத்து பிரிவு நடக்குது அப்படின்னா பாக பிரிவினைகளாக நடக்கும்போது உங்களுக்கு சாதகமான தீர்வு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம், ஆனந்தமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் வந்து சுப நிகழ்ச்சிகளுக்கான வாய்ப்புகள் கிடைத்தால் அதில் தாராளமாக கலந்துக்கங்க. கலகலப்பான ஒரு நாளாக மாறும். இன்றைய தினம் யாரெல்லாம் பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பான நல்ல ஆதரவு கிடைக்குங்க. அலுவலக பணிகளில் உயர்தியருடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். புதிதாக வண்டி வாகனங்களை மாற்றி நீங்கள் வந்து வாகன வசதிகளை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இன்றைக்கி உங்களுக்கு உருவாங்க. மேலும் உங்கள் செயல்பாடுகள் மூலமாக நிறைய செல்வாக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. அதை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் காரியங்கள் மூலமாக புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு உங்களுக்கு உங்கள் கருத்துக்களுக்கு உண்டான கெத்து வந்து கூடணும் அப்படிங்கிற ஆசை இருந்தால் அதெல்லாம் இன்றைக்கி நிறைவேறுங்க. நீங்கள் பேசினா போதும் அதுக்கு உண்டான அங்கீகாரம் வந்து சேரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. மனதில் தன்னம்பிக்கை உங்களுக்கு அதன் மூலமாக உருவாகும். தன்னம்பிக்கையோடு செயல்படும் போது காரிய வெற்றிகளும் அதிகரிக்கக்கூடிய சுகமான ஒரு நாள்கள் இன்றைய தினம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.